ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாங்கள் 2021 முதல் 2026 வரை வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட தொடக்க கூட்டுறவு தலைமை அலுவலகம் முன்பாக விவசாயிகள் விசிலடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவைக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி 5 ஏக்கருக்கு நிலம் குறைவாக வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் அவர்கள் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தங்கள் கோரிக்கை குறித்து தமிழக அரசுக்கு கேட்கலையா என விசில் அடித்தவாறு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் ஒரு மாற்று சக்தி தேர்தலாக மாறும் என்பது பொதுமக்களும் உழவர் பெருமக்களும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். அந்த சக்தியிலே மாற்றம் நடந்தது. ஆனால் விவசாயிகள் மத்தியிலே மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் தான் நடந்துள்ளது. ஆக தமிழக முதல்வர் 2026 தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்று அவருடைய தேர்தல் வாக்குறுதி என்ன பொருள் 5 என்று குறிப்பிட்டவாறு தேர்தல் வாக்குறுதி இன்றி நடைமுறைப்படுத்தவில்லை. அதை கண்டித்து 2 கட்ட அரசாணையும் மக்கள் மத்தியில் விவசாய பெருமக்களில் மிகப்பெரிய ஏமாற்றம் அடைபட்டோம். அதன் தொடர்ச்சியாக ஜூன் 1 முதல் இன்று 6ஆம் தேதி வரை மாவட்டந்தோறும் மாநிலம் தவிர கிராமந்தோறும் உழவர் பெருமக்கள் தினம்தோறும் பல்வேறு வகையில் தமிழ்நாடு அரசு உண்ணாவிரத போராட்டம், மண்சோறு போராட்டம், தூக்கு கயிறு போராட்டம், பட்டணம போராட்டம், காதல் பூசுத்து போராட்டம், இன்று விசில் ஊது போராட்டத்திற்கு தமிழக முதல்வர் உழவர் பெருமக்களை தள்ளி உள்ளார். ஆக அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்துக்கு செல்வதற்கு முன்பாக இன்று முதலே அரசாணையை மறு ஆய்வு செய்து நீங்கள் வாக்குறுதியில் எவ்வாறு சொன்னீங்களோ அத்தனை கடன்களையும் தள்ளுபடி செய்யுங்க. கிட்டத்தட்ட 6000 கோடி எட்டி வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 10,000 கோடினா முடிஞ்சிச்சு. ஆனால் முதல்வர் அவர்களுக்கு உழவர் பெருமக்களிடம் மிகப்பெரிய அளவில் மனசு இல்லை. கிராமத்தில் சொல்லுவாங்க, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? உழவு மாட்டு கஷ்டம் கோயில் மட்டுக்கு வராது. அதை மாதிரி தான் உழவருடைய வேர்வை ஆற்றலை அங்கே சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் இதை வன்மையாக கண்டுபிடிக்கிறோம். எங்களுடையக்காக விவசாயிகளுக்காக விவசாயம் தான் போராடு என்பது இன்று எதிர்கட்சிக்கிற நிலை இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய போராட்டத்தை ஈடுபடுத்தவில்லை. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இவர் தூய சக்தி என்றார். ஆனால் இங்கே ஒரு பதிவிடுகிறேன், நான் முக்கியமாக பதிவிட்டு ஆகணும். இங்கே தூய சக்தியும் தீய சக்தியும் விவசாயிகளே உறிஞ்சும் சக்தியாக தான் இருக்கிறார்கள். விவசாயிகளை உழைப்பை உறிஞ்சு சக்தியாக இருக்காங்க. ஆக இதே நிலைப்பாடு இருந்ததுன்னா தமிழகத்தில் எதிர்காலத்தில் இந்த 2 சக்தியும் மாறி தூய்மையான சக்தி உருவாகும். அதுக்காக இந்த மண்ணில் விதை விதைக்கப்பட்டுள்ளது. அரசியல் நோக்கத்துக்காக பேசப்படலையா? எங்களுடைய வேதனை கடன் தள்ளுபடி என்பதே ஏதோ இலவசம் நினைக்கிறீங்க. அது ஏதோ பிச்சைக்காரன். உழவனுடைய உழைப்புக்கு ஊதியம் இல்லை. ஆக இதை முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யணும். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை சொல்கிறாரு, அதாவது 45 நாள் முதல் 60 நாள் என்பது. மகாராஷ்டிரில் என்ன நடக்குது? 56,000 கோடி அந்த அரசு எப்படி தள்ளுபடி பண்ணுகிறது? அது இல்லாத முறையாக கட்டிய விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை 50,000 தருகிறாங்க. ஆக இவர்களுக்கு என்ன வலிக்கிறது? இந்தியா பூரா ஒரே ரிசர்வ் பேங்க் தான் இருக்குது. ரிசர்வ் பேங்குடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இவருக்கு மனசு இல்லைங்க. இவர் எல்லாமே ரீல்ஸ் என்ற நினைக்கிற ரியல். இங்கே நாங்கள் நின்று ரியலாக போராடுகிறோம். எங்களுடைய ரியலுடைய என்னன்னு தெரியல. இவர் பாணியில சொல்லணும்னா நாங்களே ரீல்ஸ் போட்டு தான் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். எங்ககிட்டயும் மொபைல் இருக்குது, நாங்களே ரீல்ஸ் போட்ட நிலைமை இருக்கோம். தமிழக முதல்வர் இன்று முதல் ஆய்வு செய்து விரைவில் நீங்கள் கடனை தள்ளுபடி செய்யலன்னா நாங்கள் விழுப்புரம் மண்ணிலிருந்து தெம்பாக சாட்டு நெடுஞ்சாலை துறையில் போக்குவரத்துக்கு இடைஞ்சல்லாத அறுவாய் நிறையில் போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவுடன் கேட்டு விடைபெறுகிறேன். என்னுடைய பேர்
ஆர்ஆர் சக்திவேல், விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் நிறுவனர் மற்றும் தலைவர். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.